ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அன்மி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 5 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோங்க வெளியே மைனிங் வேலை பார்த்துட்டு இருக்காரு. உள்ள பார்த்தா அந்த ஹண்ட் பண்ண போனவனுங்க அங்க ஒரு வெப்பன் இருக்குன்னு அந்த வெப்பனை எடுப்பானுங்க. அந்த வெப்பன் சாதாரண வெப்பன் இல்லைங்க, அது பீஸ்ட் மோனார்க்கு பவர் இருக்க வெப்பனு. அதை எடுத்ததுக்கு அப்புறம் அவன் கண்ட்ரோல் ஃபுல்லா லாஸ் ஆகி அவன் ஃப்ரெண்ட்ஸையே போட்டு தள்ளிடுவான். இங்க நம்ம ஹீரோ வெளியே மைனிங் வேலை பார்த்துட்டு இருக்க, அங்க வேலை பார்த்துட்டு இருக்கவனுங்க என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு பார்த்தா அந்த உல்ஃப் பீஸ்ட் எல்லாம் உள்ள இருந்து வரும் பாருங்க. அத பார்த்துட்டு அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாரும் டேய் ஓடுங்கடா ஓடுங்கடா, அது மிகவும் ஆபத்தான மிருகம், அது நம்மள நோக்கி தான் வருது, ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு ஓடுவானுங்களா. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணாம போயிருங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. நான் எப்படி மறக்காம வீடியோ போட்டுட்டே இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க. நீங்க லைக் பண்ணாதான் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு நான் இதே மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேங்க. அதனால மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல உள்ள இருந்து உல்ஃப் பீஸ்ட் எல்லாம் பயங்கரமா வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் ஆளை உட்றா சாமி அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஓடுவானுங்க. சீசன் 2ல நம்ம சேடம் மோனார்க் ஜின்வு இந்த மாதிரி முதையா மைனிங் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவரே மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தேடி வேட்டையாடணும்னு உள்ள வேகமா ஓடி பாப்பாரு இல்லைங்களா. அங்க நின்றுட்டு இருக்கும் போது நம்ம சாகவையும் பார்த்துருப்பாரு. ஆனா இங்க நம்ம ஹீரோ சூகோக்கு நடக்கிறது வேறங்க. நம்ம ஹீரோ வேலை பார்க்குற இடத்துக்கே அந்த பீஸ்ட் எல்லாமே வந்துருது. அவனுக்கு வேலை பார்க்குறவங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓட, அங்க ஒருத்தன் கோடாரி வச்சுட்டு ஏ போனாயே அங்க போனாயே டேய் காப்பாத்துங்கடா, என்கிட்ட வராத, என் கையில கோடாரி இருக்கு, போ அந்த பக்கம் போ அந்த பக்கம் போ அப்படி சொல்லிட்டு வீசிட்டு இருப்பான். அது அந்த கோடாரிய வாயிலே கவ்வும் பாருங்க. அவனும் ஏ நாயே அதானே எலும்பா வாயில கவ்விட்டு இருக்க, விடு நாயே, டேய் எவனாட்ட என்ன காப்பாத்துங்கடா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அந்த உல்ஃபோ அந்த கோடாரிய கடிச்சு நொறுக்கிரும். ஐயோ என்ன காப்பாத்துங்கடா, அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ சூகோ அங்க இருந்து டக்குன்னு வந்து தலையிலேயே ஒரு போடு டங்குன்னு போடாரு பாருங்க. அப்புறம் நம்ம சூகோ இங்க இருந்து தப்பிச்சு போயிரு, இதுங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெத்தா நிக்க, அவனும் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவான். இங்க நம்ம ஹீரோ சும்மா மாசா நிப்பாரு பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் பாப்பாரு, அதுக்கு மேல டைட்டில் எல்லாமே ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ ஓ இதோட டைட்டில் எல்லாமே ஆரஞ்சு கலர்ல இருக்கா, பரவாயில்ல, இதெல்லாம் ஜஸ்ட் உல்ஃப் பீஸ்ட் தானே, நான் இதை விட்டா பயங்கரமான மான்ஸ்டர் கூடலாம் சண்டை போட்டிருக்கேன், அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல, இது எல்லாத்தையுமே நான் என் கையாலேயே கொல்ல போறேன். ஆனா நான் இங்க தனியா இருக்கணுமே, இந்த காது குடையிற பட்ஸ் என் குறுக்க கோடையில வச்சு நின்று இருக்கான் சார், இங்க இருந்து போங்க சார், நான் அதை பாத்துக்கிறேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்ல. அதுக்கு அந்த டிராயிங் வத்தியாரோ என்னப்பா சொல்ற, இங்க இருந்து எல்லாத்தையுமே காப்பாத்தி நீ மட்டும் தனியா சண்டை போடுன்னு நினைக்கிறியா, நான் இங்க இருந்து ஓட மாட்டேப்பா, நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுவேன், ஏற்கனவே நான் ஓடி தான் நீ எனக்கு கிண்டல் பண்ற பத்தியா, அதனால நான் இங்கிருந்து ஓட மாட்டேன், உனக்காக நான் இங்கிருந்து ஹெல்ப் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு அந்த டிராயிங் வத்தியார் சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோவோ ஓ அப்படியா, அப்படின்னா எனக்கு ஏதாச்சும் பெரிய ஆபத்து வந்தா மட்டும் உள்ள வாங்க, அதுக்கு முன்னாடி உள்ள வராதீங்க, இந்த 3 காப்ளின் உங்களை பார்த்துக்கும், நீங்க அங்க பத்திரமா நில்லுங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இன்வென்ட்ரியை ஓபன் பண்ணுவான் பாருங்க. அதுல இருந்து ஒரு வெப்பனை சர்ன்னு எடுத்து நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க. இந்த காப்ளினை கொன்னு சேடாவா எழுப்பினதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதோட வெப்பன்லாம் இதுல ஆட் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, நான் யாரை கொன்னு அவங்கள சேடா எழுப்பினாலும் அவங்களோட வெப்பன் ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்வென்ட்ரியில ஆட் ஆயிடுது. இது ரொம்பவே நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த பக்கம் அந்த டிராயிங் வச்சாரோ ஆஹா இவன் என்னடா வெறுமனையா சம்மன் தான் பண்ணுவான்னு பார்த்தா வெப்பனையும் எங்கே இருந்து எடுக்கிறான், இவன் சாதாரண ஆள் இல்லப்பா, இவன் ரொம்ப மோசமான ஆளு, டே யாராடி அப்படின்ற மாதிரி அந்த டிராயிங் வச்சாரு முடிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அந்த வெப்பனை கையில வச்சுட்டு வெறித்தனமா ஓடுவார் பாருங்க. வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த உல்ஃப் அப்படி கத்தும், வாயை பொழந்து ஏன்னு கத்த. நம்ம ஹீரோ அதோட வாயிலேயே அந்த கத்தியை விட்டு அந்த பக்கமா எடுத்துருவாரு. அது சும்மா 2 துண்டா போயிரும். அதை பார்த்துட்டு அந்த டிராயிங் வச்சாரோ என்னடா இவன் இப்படி பயங்கரமா சண்டை போடுறான், எல்லாத்தையும் வெட்டி வீசிட்டு இருக்கானே, ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கானே, நான் வேற டிராயிங் வரையும் போது இவனை 4-5 வார்த்தையில திட்டிட்டேன், அதெல்லாம் மனசுல வச்சுட்டு பழி வாங்கிடுவானோ, ஐயோ என்னையா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருக்க. இங்க கீழே பார்த்தா 3 காப்ளின்னு எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பானுங்க. அதுல ஒரு காப்ளின்னு ஏ ஏ ஏன்னு ஏதோ சின்ன பசங்க WWE பார்க்குற மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த வாயில விட்டு வெட்டி வீசினா பாத்தீங்களா அந்த உல்ஃபை, அதை உடனே அரைஸ் அப்படி சொல்லி சேடவா எழுப்பிடுவான்.
எழுப்புன உடனே அங்க மேல 2 உல்ஃபு பறந்து வந்து அட்டாக் பண்ண. இங்க கீழே சேடாவா அப்படி எலும்பு பாருங்க அந்த செத்த உல்ஃபு. அப்படியே அது சேடாவா எலும்பு. அத மறுபடியும் அந்த டிராயிங் வாத்தியார் பார்த்துட்டு, அடே கொய்யாக்கோ என்னடா நடக்குது இங்க? இவன் ஏதோ மேஜிக் எங்கே இருந்து கொண்டு வரான்னு பார்த்தா எல்லாத்தையும் கொண்டு அதுல இருந்து சம்மன் பண்றானா? நான் தேவையில்லாம இங்க வந்து மாட்டிக்கிட்டேனோ, பேசாம வீட்டிலேயே தூங்கி இருக்கலாம். இப்ப நான் என்னடா பண்றது அப்படின்னு அந்த டிராயிங் வாத்தியார் ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த காப்ளினை பாருங்களேன், அதுல ஒரு காப்ளின் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கோம். என்னடா நடக்குதுன்னு பார்த்தா அந்த 3 காப்ளின்ல ஒரு காப்ளின் அப்படி காணாம போயிரும். அதை பார்த்துட்டு அந்த 2 காப்ளின் அப்படி ஷாக்காயி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு ஏன் ஷாக்காதுன்னே தெரியல. இந்த காப்ளினோட செம காமெடி தான் போங்க. அங்க நம்ம ஹீரோ அந்த உல்ஃபு பீஸ்ட் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு பயங்கரமா. இங்க அந்த சேடாவா எழுப்பின உல்ஃபு அந்த உல்ஃபு கழுத்தை பிடிச்சி கடிச்சுக்கிட்டு கிடக்கும். அதை பார்த்துட்டு பெருவோ, பரவாயில்லையே சின்னையா போக போக நிறைய விஷயத்த கத்துக்கிறாரு, சேட போற நல்லா யூஸ் பண்றாரு சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரு அப்படி பெருமையா பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவோ எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு இருப்பாரு பாத்தீங்களா. அப்ப யோசிப்பாரு, எனக்கு இந்த சேடோவெல்லாம் சம்மன் பண்றதுக்கு மானா பவரே தேவையில்லை. மானா பவரை இன்னும் நான் அதிகப்படுத்தினா இன்னும் நிறைய பீஸ்ட கொண்டு நான் அதை சேடவா எழுப்பி பெரிய சேடோ ஆர்மியவே உருவாக்குவேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அந்த வாளை சொல்லிட்டு சொல்லுவார் பாருங்க. சரி உன்னையும் என்னோட சேடோ ஆர்மியில சேர்க்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கத்தி அதோட கீழ்வாயில குத்தி மேல் தாடையில அப்படி எடுப்பாரு பாருங்க. அதோட அந்த உல்ஃபு பீஸ்ட் சோழி முடிஞ்சிரும். அதையும் நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, அரைஸ் அப்படின்னு சொல்ல அது நம்ம ஹீரோவோட சேட ஆர்மியில சேர்ந்துக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம டிராயிங் வாத்தியாரு, அடே என்னடா நடக்குதுங்க, ஏட்டா இப்படிலாம் திடீர் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு பயமா இருக்குடா, என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்க்காய் பார்த்துட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா இன்னொரு காப்ளினும் அப்படி மறைஞ்சு போயிரும். அதை பார்த்துட்டு அந்த காப்ளினும், இங்க நான் மட்டும் தான் தனியா இருக்கடா, என்ன பண்றது, அடுத்து நான் தானா அப்படி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். முழிச்சது மட்டும் இல்லாம ஓ அப்படின்னு அழுதுட்டு இருக்கோம். ஒரு மான்ஸ்டரா இருந்துட்டு வைக்கவே இல்லாம அழுதுகிட்டே இருக்குது. அப்படின்னு அந்த காப்ளின் உப்பாரி வைக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ லெவலப்புக்கு மேல லெவலப் ஆகி அங்க செத்து போன எல்லா பீஸ்டையும் அரைஸ் அப்படி சொல்லி சேடாவா எழுப்பிடுவாரு. அதெல்லாம் சும்மா பாக்குறதுக்கே வேற லெவல இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோவை யாரோ சுகோ அப்படின்னு கூப்பிட நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு பாப்பாரு. யாருன்னு பார்த்தா அந்த டிராயிங் வாத்தியார் தான். அவர் சொல்லுவாரு பாருங்க, அடே சுகோ நீ ஏதோ ஈராக்கு சொன்ன, ஆனா நீ சண்டை போடுறத பார்த்தா அப்படிலாம் எதுவும் தெரியலையடா, சும்மா பயங்கரமா சண்டை போடுற, சரி சண்டை தான் போடுற அப்படின்னு பார்த்தா செத்து போன போனத்துல இருந்து சேடாவெல்லாம் எழுப்புறியடா, என்னடா பண்ற, யாரா நீ, ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயா அப்படி சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ, அட அதான்டா எனக்கும் புரியல, நானே இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிஞ்சுக்கிறேன், இவன் என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்ணுவேன், இவன்கிட்ட என்னத்தை சொல்லி நான் புரிய வைக்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, ஏ நானும் ஈராங் தான்ப்பா, ஏன்ப்பா அப்படி பண்றீங்க அப்படி சொல்ல. அதுக்கு அந்த டிராயிங் வாத்தியார் சொல்லுவான், இல்ல நீ போய் சொல்ற, எனக்கு தெரிஞ்சு நீ ஈ ரேங்கை விட மேலதான் இருப்ப, நீ ஈ ரேங்குன்னு சொல்ற ஒரு ஃபால்ஸ் ரேங்க், நான் கண்டுபிடிக்கிறேன்டா நீ என்ன ரேங்க் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோக்கு டக்குன்னு ஷாக் ஆகும். என்னடான்னு பார்த்தா ஸ்கிரீன் பார்க்கும் பாருங்க, உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட் டாஸ்க் வந்திருக்கு, இங்க ஒரு பயங்கரமான கிரியேச்சர் வந்திருக்கு, அது உங்களை கொல்லக்கூடியது, அதை நீங்க கொன்னு பாதுகாப்பா இருக்கணும், அதுதான் உங்களோட டாஸ்க், அங்க வர்றது ஒரே ஒருத்தன் தான், அவனை நீங்க கொல்லணும் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ என்னது டாஸ்கா, உள்ள இருந்து என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பான், என்னது ஒரே ஒரு எனிமியா, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் போலயே, அந்த சீராங் மாஸ்டர் விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தா என்ன பண்றது, எவனா இருந்தா என்ன, நான் அவனை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகையை பார்த்துட்டு நின்றுப்பாரா. அப்ப பார்த்தா அதுக்குள்ள இருந்து அந்த பீஸ்ட் மோனார்க் வெப்பனை எடுத்தான் பாத்தீங்களா, அந்த வெப்பனை எடுத்துட்டு அப்படியே வருவான் பயங்கரமா, பார்த்தா அப்படி பேய் மாதிரி இருக்குங்க, அப்படியே அவன் நடந்து வர. அப்ப நம்ம டிராயிங் வாத்தியாரு சும்மா இல்லாம அவங்கிட்ட போயிட்டு, ஏ என்னையா பண்றீங்க, நீங்க உள்ள போய் சண்டை போடுவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தா எல்லா பீஸ்டும் வெளியே வந்துட்டு இருக்கு, நீங்க உள்ள என்ன தாயக்கட்டையாடா விளையாண்டுட்டு இருக்கீங்க, ஆமா நீ மட்டும் தான் வந்திருக்க, மத்த கட்டர்லாம் எங்கடா போனானுங்க, டே விளக்கண்ண நான் கேள்வி கேட்கிறேன், உனக்கு காது கேக்குதா இல்லையாடா, செவுடாடா நீ பதில் சொல்றா, இங்க எல்லா மான்ஸ்டர் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கடா, அங்க என்னடா நடக்குது சொல்லி தொலையண்டா, ஏன்டா எருமை மாடுக்கு மழை பெஞ்ச மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்க, அட என்னடா வேணா கேட்டுட்டு இருக்க அப்படியே நிக்கிறான், லூசாடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, சார் அங்க நிக்காதீங்க, ஏன் சார் அங்க நிக்கிறீங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே கண்ணு பயங்கரமா மாறி அவன் வாயான்னு கத்திக்கிட்டு அவன் ஸ்வாட ஒரு வீசுவான் பாருங்க. நம்ம
நம்ம டிராயிங் வாத்தியாரோட கண்ணாடி சும்மா நொறுங்கி போயிரும். என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த டிராயிங் வாத்தியார் சட்டையை பிடிச்சி இழுத்து பின்னாடி வீசிடுவான். அந்த டிராயிங் வாத்தியாரோ செம்மையா சாக்காயி தலை சுத்தி ஒரு மாதிரி மயங்கி போய் கிடப்பாரு. ஆனா என்னடா என்னை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அவங்க ஓடும் போது அவங்க கூட சேர்ந்து நானும் ஓடி இருக்கணும், நானே வந்து மாட்டிக்கிட்டேன், ஆனா போகடா கொய்யாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மயங்கி கிடக்க நம்ம ஹீரோ டக்குனு உல்ஃப் சடஸ் எல்லாத்தையுமே எழுப்பி போய் அட்டாக் பண்ணுங்கடா அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அந்த உல்ஃப் சடஸ் எல்லாம் பயங்கரமா வேகமா போயிட்டு இருக்கும் பாருங்க. இங்க நம்ம ஹீரோ அங்க மயங்கி கிடக்கிற டிராயிங் வாத்தியார அப்படி தூக்கிட்டு கொண்டு போய் ஓரமா கொண்டு போயிட்டு இருப்பாரா. கொண்டு போயிட்டு இருக்கும்போது யோசிச்சுட்டு இருப்பாரு, ஆடா என்ன இளவிடாது, மறுபடியும் ஒரு ஹண்டரு அவனோட சுயநினைவை இழந்து பைத்திய மாதிரி நடந்துக்கிறான், என்னாச்சு இப்போ வர ஹண்டர்ஸுக்கலாம், அவனுங்க கண்ட்ரோல்லே இருக்க மாட்டானுங்க, அடிக்கடி ஜாம்பியாரானுங்க, அடிக்கடி பீஸ்டாரானுங்க, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படி நம்ம ஹீரோ அப்படி ஓரமா கொண்டு போயிட்டு அப்படி பார்த்தா அந்த பீஸ்ட் தலையில அப்படி சிவப்பு கலர் டைட்டில் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அது என்ன ரெட் கலர் டைட்டிலா, நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட அந்த சி ரேங்க் மாஸ்டரும் ரெட் கலர் டைட்டிலோட தான் வந்தான், அப்பனா இவனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க போறான், எனக்கு இது ரொம்ப சேலஞ்சா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங் வாத்தியார ஓரமா உட்கார வச்சுட்டு நம்ம பெருட்ட நம்ம ஹீரோ கேட்பாரு பாருங்க. பெரு அவன் என்ன எங்க அப்பா மாதிரி ஒரு மோனார்க்கா அப்படின்னு கேட்க அதுக்கு பேரு சொல்லுவான், சின்னையா அவன் மோனார்க்லாம் இல்லை சின்னையா, அவன் அந்த மோனார்க்கோட பவர் இருக்கிற வெப்பனை எடுத்திருக்கான், அந்த வெப்பனுக்குன்னு தனியா உயிர் இருக்கு, அந்த வெப்பனை அவனை கண்ட்ரோல் எடுத்துக்குது அதுதான், ஆனா அதுக்கெல்லாம் நீங்க இப்ப இருக்க பவர் வச்சுட்டு அவங்க கூட சண்டை போடலாம்னு அர்த்தம் இல்ல, இப்ப நீங்க அவனோட பவர் கம்மியா தான் இருக்கீங்க சின்னையா அப்படி சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இன்வென்ட்ரியை ஓபன் பண்ணுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு பெருவோ, சின்னையா என்ன பண்றீங்க, இது உங்களுக்கு நல்லது இல்லை சின்னையா அப்படின்னு சொல்ல, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வென்ட்ரியை ஓபன் பண்ணி நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, பெரு நீ என்ன சொன்ன, இந்த சிஸ்டம் எனக்கு எல்லாமே கொடுக்கும், நான் சண்டை போட இது என்ன ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி என்னை இன்னும் லெவலப் பண்ணும் அப்படின்னு தானே சொன்னேன், நான் பண்ண வேண்டியதெல்லாம் சண்டை போட வேண்டியது மட்டும் தானே, அது மட்டும் இல்லாம நான் என்னோட பேரண்ட்ஸை பார்க்கும்போது நான் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், நான் ரொம்ப பலசாலி ஆகணும், அதனால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க பேசிட்டு இருக்க. அங்க பார்த்தா அந்த ஷேடோ வூல்ஃப் எல்லாம் அப்படி அட்டாக் பண்ண போகும் பாருங்க அந்த மான்ஸ்டரை. அந்த மான்ஸ்டரோ கத்திட்டு அவனோட ஸ்வாட வச்சு ஒரு வீசுவான் பாருங்க. அங்க இருக்க எல்லா சடஸும் ஒரே நேரத்துல வெட்டிட்டு அதுக்குள்ள இருந்து வருவான் பாருங்க அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கரமா இருப்பான் பாக்குறதுக்கு. நம்ம ஹீரோவோ அந்த இன்வெர்டர்ல இருக்கிற எல்லா வெப்பனையும் ஒரே நேரத்துல வெளியே எடுத்துட்டு அவளோட ரூலர் அத்தாரிட்டி வச்சு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு கெத்தா நிப்பாரு பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, நான் அந்த ரெட் டைட்டில் இருக்க மான்ஸ்டரை கொன்னு லெவலப் ஆகி இப்ப இருக்கிற பவரை விட ஓவர் பவராகவும் ஓவர் ஸ்ட்ரென்த்தாகவும் ஆக போறேன் வாடா அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கிற எல்லா வெப்பனையும் எடுத்து கீழே ரெட்டியா வச்சிருப்பாரு பாருங்க. அது ஃபுல்லா நம்ம ஹீரோவோட ரூலர் அத்தாரிட்டி கண்ட்ரோல்ல இருக்கும், பாக்குறதுக்கே சும்மா பங்கமா இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம பேரும் சொல்லுவான் பாருங்க, சின்னையா நீங்க எவ்வளவுதான் காயப்பட்டாலும் அந்த சண்டையில நீங்க தோக்குற நிலைமைக்கு போனாலும் உங்க வெப்பனே உங்களை கை விட்டாலும் நீங்க அந்த சண்டையில இருந்து ஓடுறதே இல்ல, நீங்க தைரியமா அதை ஃபேஸ் பண்றீங்க. நீங்க இந்த மாதிரி வீக்கா இருக்கும் போதே இவ்வளவு தைரியமா எல்லாத்தையுமே எதிர்கொள்றீங்கன்னா உங்களை பார்க்கும் போதே என்னோட வாத்தியார் தாங்க எனக்கு ஞாபகம் வராரு, நீங்க என்னோட வாத்தியார் மகன்றதை நிரூபிக்கிறீங்க பாத்தீங்களா சின்னையா, ஐ லவ் யூ சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அடுத்து சொல்லுவான், சின்னையா அந்த ஸ்வாட் தான் சின்னையா அவனை கண்ட்ரோல் எடுத்து அவனை இவ்வளவு பவர் ஆக்கியிருக்கு, நீங்க அந்த ஸ்வாட அவன் கையில இருந்து தனியா பிரிச்சு எடுத்துருங்க, இல்லைன்னா அவன் கையவே வெட்டி எடுத்துருங்க. அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அந்த ஸ்வாடால அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அவனோட அந்த ஸ்வாட் இணைப்பில் இருந்தா மட்டும்தான் அதோட பவரை யூஸ் பண்ண முடியும். அப்படி நீங்க அதை விட்டு தனியா பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா அந்த ஸ்வாடால ஒண்ணுமே பண்ண முடியாது சின்னையா, நீங்க இதை பண்ணுங்க சின்னையா போதும் அப்படி சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு ஓ அவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த மான்ஸ்டரா மாறின ஹண்டர் வருவான் பாருங்க, வந்துட்டு அப்படி கத்திக்கிட்டே வந்து நிக்க அந்த ஷேடோ வூல்ஃப் எல்லாம் 4 பக்கமும் அவனை சுத்து போட்டு கட்டிக்க வரும் பாருங்க. அவனோட ஸ்வாட வச்சு தடுப்பான். அந்த உல்ஃப் ஷேடோ அந்த ஸ்வாட கடிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த உல்ஃப் ஷேடோஸ் எல்லாம் வெட்டி கொண்டுட்டான்னு நினைச்சனே, அது திருப்பி உயிரோட வந்துருச்சா அப்படின்னு பெருட்ட கேட்டுட்டு இருப்பாரு. நம்ம பெரு சொல்ல பாருங்க, சின்னையா நாங்களாம் ஷேடோ சோல்ஜர்ஸ் சின்னையா, எங்களுக்குலாம் உடம்பு கிடையாது, நாங்க வெறும் ஆஸ்ட்ரல் ஃபார்ம் மட்டும்தான், உங்ககிட்ட மானா பவர் இருக்கிற வரைக்கும் நாங்க திரும்ப வந்து உங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் சின்னையா
பாத்தீங்களா, அதுதான் சின்னையா நாங்க. இப்ப தெரியுதா உங்களுக்கு ஷேடோவோட பவர் என்ன அப்படின்னு சொல்ல, அங்க பார்த்தா அந்த உல்ஃப் பீஸ்ட் எல்லாம் வெட்டி வெட்டி வீச அது திரும்ப திரும்ப வந்து அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவன் பயங்கரமா வெட்டி வீசிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அந்த உல்ஃப் பீஸ்ட்னா அது ஒரு கணக்கே இல்லாம வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அப்புறம் பெருவை பார்த்து கேட்பான் பாருங்க, சரி ஷேடோ பவர்ன்னு சொன்னியே அது என்ன பவர் அப்படின்னு கேட்பாரா. அதுக்கு பெரு சொல்லுவான், சின்னையா இதனாலதான் சின்னையா உங்களுக்கு பவர் அவ்வளவு சீக்கிரமா வர மாட்டேங்குது, லேட் ஆகுது. ஷேடோ பவரை புரிஞ்சுக்குங்க சின்னையா, அது ரொம்ப பவர்ஃபுல் சின்னையா அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அப்புறம் பார்த்தா எப்படி அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாக்காயி பாப்பாரு பாருங்க. பார்த்தா அந்த ஸ்வாடு இருக்கு பாருங்க, அந்த பீஸ்ட் மோனார்க் பவர் இருக்கு அந்த ஸ்வாடு பேசுங்க. அது சொல்லும் பாருங்க, எப்படிடா ஒன்ன மாதிரி வேலைக்கு ஆகாதவங்கிட்ட எல்லாம் ஷேடோ மோனார்க்கோட பவர் இருக்கு, உன்னால எப்படி அந்த பவரை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு அந்த ஸ்வாடு பேசுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ சாக்காயிட்டு, என்னடா நடக்குதுங்க, ஸ்வாடு எல்லாம் பேசுது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம வெறும் டென்ஷன் ஆயிட்டு கத்துவா பாருங்க, டேய் என்ன தைரியம் இருந்தா எங்க சின்னையா பார்த்து ஷேடோ மோனார்க் பவர் யூஸ் பண்ண லாய்க்கில்லன்னு சொல்லுவேன், உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவோம்டா அப்படின்னு நம்ம வெறும் கத்திட்டு இருப்பான். அப்புறம் அந்த பீஸ்ட் மோனார்க் வெப்பன்னு சொல்லும் பாருங்க, பிளட் ஆஃப் ஷேடோ மோனார்க், உன்னோட அந்த ஷேடோ மோனார்க் ரத்தம், நீ இங்க என்ன மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைல்ல, எங்களோட எதிரியே அந்த ஷேடோ மோனார்க் தான்டா. ஷேடோ மோனார்க் தான் இருக்கிற எல்லா மோனார்க்குக்கும் எதிரி, இந்த பீஸ்ட் மோனார்க்குக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் மோனார்க்கு பவர் இருக்கு அந்த ஸ்வாடு அந்த ஹண்டரை கண்ட்ரோல் எடுத்துட்டு சண்டைக்கு வரும் பாருங்க. அவன் கத்திக்கிட்டு வருவான், அப்படி கத்திக்கிட்டு வர நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாடை வீசிருப்பான் பாருங்க. அது அப்படி நேரா போக அது அந்த வெப்பனை வச்சு தட்டி விட்டுரும். நம்ம ஹீரோட வெப்பனை அந்த பக்கம் பறந்து போயிரும் பாருங்க. அவனும் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ அங்க இருக்க எல்லா வெப்பனையும் எடுத்து வச்சுட்டு, என்கிட்ட நிறைய வெப்பன் இருக்கு, அது ஒவ்வொன்னா நான் செக் பண்ணணும், வா 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 வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரூலர்ஸ் கேண்டை யூஸ் பண்ணி அவன்கிட்ட வீசுவாங்க பாருங்க. அது அப்படியே அவனை போய் அடிக்கும். அவன் எல்லா வெப்பனையும் தடுத்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, நான் நினைச்சேன் இந்த ரெட் கலர் நேம் இருக்கிறவன் நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருப்பான், அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லா வெப்பனையும் யூஸ் பண்ண ரெடியாக இருக்க. அவனும் மறுபடியும் அப்படி கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ, ஏன்டா சும்மா சும்மா கத்திக்கிட்டு கிடக்குற, இந்த வருது பாரு வாயில சொருகிறதுக்கு, வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்பனை எடுத்து வீசுவார் பாருங்க ரூலர்ஸ் கேண்டை யூஸ் பண்ணி. அது எல்லாமே போய் அவனை சுற்றி சுற்றி அட்டாக் பண்ணும். அவன் ஈஸியாக இருக்கிற எல்லா வெப்பனையும் உடச்சி தள்ளிடுவான். அவன் வெட்ட வெட்ட அந்த வெப்பனெல்லாம் உடஞ்சி தள்ளிடும். இந்த பக்கம் நம்ம வெறும் ஹீரோ பார்த்து யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. நம்ம சின்னையா சின்ன வயசுலேருந்து அவரோட ரூலர்ஸ் பவரை ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுறாரு. அந்த ரூலர்ஸ் பவரு அவருக்காகவே பிறந்த மாதிரி இருக்கு. இந்த அளவுக்கு திறமையா அந்த ரூலர்ஸ் கேண்டை யூஸ் பண்ணாரு நான் நினைச்சு கூட பார்க்கல சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரா. இந்த பக்கம் பார்த்தா அந்த பீஸ்ட் மோனார்க் வெப்பனும் செம்ம பவர்ஃபுல்லா இருக்குங்க. பாருங்க எப்படி நொறுங்குதுன்னு நம்ம ஹீரோட வெப்பனு. அவன் மறுபடியும் அப்படி கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ அட்டாக் பண்றதுக்காக வேகமா போவார் பாருங்க அவரோட வெப்பன் எடுத்துட்டு. பார்த்தா அந்த பீஸ்ட் மோனார்க் வெப்பனு நம்ம ஹீரோ கையில வச்சிருக்க அந்த காப்ளின் வெப்பனை துண்டு துண்டா வெட்டி வீசிரும். நம்ம ஹீரோவோ, அட என்னடா அது மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா அவன் பயங்கரமா அட்டாக் பண்றதுக்காக கத்திக்கிட்டே வருவான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு சொல்லுவாரு, என்னடா அவன் ஒரே வெட்டில எல்லா காப்ளின் வெப்பனையும் துண்டு துண்டா ஆக்கிடுறான். நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்ட அந்த சீரங் மான்ஸ்டர் மாதிரியே இவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டாஜ் பண்ணிட்டே இருப்பார் பாருங்க. பயங்கர ஸ்பீடா அந்த பீஸ்ட் மோனார்க் வெப்பன் அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பழைய விஷயத்த ஞாபகப்படுத்தி பார்ப்பாரு. அந்த சீரங் மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை வெட்டிருக்கும் பாத்தீங்களா, அதை யோசிச்சுக்கிட்டே அந்த சீரங் மான்ஸ்டர் என்ன வெட்டின மாதிரி இவனும் என்ன ஒரே வெட்டில கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணி ஆகணும். இவன் என்ன வெட்டுறதுக்கு முன்னாடி நான் இவனை எப்படியாச்சும் கொன்னாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ செம டென்ஷனா பார்த்துட்டு இருப்பாரு பாருங்க. நான் கொஞ்சம் ராங்கான மூவ் எடுத்தாலும் இவன் என்ன வெட்டி கொன்றுவான், நான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பீஸ்ட் மோனார்க் வெப்பன்னு சொல்லும் பாருங்க, டேய் பயந்தாங்கோழி, இப்படியே ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க போறியா, நீயும் உங்க அப்பா மாதிரி இந்த நிழலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க போறியா, ஷேடோ மோனார்க்கும் அப்படித்தான்டா பண்ணுவான், நீயும் அதே மாதிரி தானே பண்ண போற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ, என்னடா வாயே இல்லாத இந்த வாளு வள வள கோல கோலன்னு பேசுது,
கொஞ்சம் பொத்துடா, உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்லை, நீ ஜஸ்ட் ஒரு வெப்பன் தான் அப்படின்னு சொல்ல அந்த பீஸ்ட் மோனார்க் வெப்பனும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணும். நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ மைண்டில் யோசிப்பாரு, சே எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் இருந்ததுன்னா இவனை அடிச்சு நொறுக்கியிருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கில் பெருக்கிட்ட கேட்பாரு, பெரு உனக்கு தெரியும்ல என்னோட இந்த சீலா இருக்க பவர் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த டீமன் கேஸ்டுக்குள்ளெல்லாம் போய் சண்டை போட்டல, அந்த நைட்லாம் இருந்தான் அந்த பெரிய கதவுக்கு பின்னாடி அவர் தானே, அவங்க கூட சண்டை போட்டேன், அப்புறம் உன் கூட சண்டை போட்டேன், அப்புறம் நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்துச்சு, அது கூடலாம் நான் வெறித்தனமா சண்டை போட்டேனே, அந்த பவர் எனக்கு திரும்ப வந்துருமா அப்படின்னு பெருக்கிட்ட கேட்க, அதுக்கு பெரு சொல்லுவான், சின்னையா உங்களோட சீல் செய்யப்பட்ட பவருங்கிறது நீங்க அந்த கையில கால்நட்டை மாட்டிட்டு அந்த டீமன் காஸ்டுக்குள்ள சண்டை போட்டீங்களே அந்த பவர் கிடையாது சின்னையா. நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்களுக்கு நேச்சுரலா ஒரு பவர் வந்தது, அந்த பவர் தான் சீல் செய்யப்பட்டிருக்கு. அந்த பவர் உங்களுக்கு திரும்ப கிடைச்சதுன்னா நீங்க அந்த பவரை வச்சுட்டு அந்த அவுட்டர் ஸ்பேஸ்ல இருக்க அந்த இட்டாரியம்ன்ற அந்த காடு கூட நீங்க டைரக்டா சண்டை போடலாம். அந்த அளவுக்கு அது ஓவர் பவர். எது எப்படியோ இப்ப நீங்க இருக்கிறது கனவு கிடையாது, இது ரியாலிட்டி. இங்க நீங்க எல்லாத்தையுமே டைரக்டா ஃபேஸ் பண்ணி ஆகணும். அங்க நீங்க கையில கால்நட்டை மாட்டிட்டு என்னதான் பவர்ஃபுல்லான ஸ்ட்ரென்த் வச்சுக்கிட்டு மேஜிக் வச்சுட்டு சண்டை போட்டாலுமே அங்க இருந்து நீங்க இங்க ரியல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரென்த் மேஜிக் எதுவுமே இருக்காது. இங்க நீங்க நார்மலா தான் இருப்பீங்க. அந்த டீமன் கேஸ்டுக்குள்ள சண்டை போட்ட எதுவுமே உங்களுக்கு உதவாது. ஆனா அந்த டீமன் கேஸ்டுக்குள்ள நீங்க சண்டை போடும் போது உங்களுக்கு இருந்தது பாருங்க ஒரு வெறி, அந்த சண்டை வெறி, நாடி நரம்பு எல்லாத்திலுமே அடிச்சு நொறுக்கணும் அப்படின்ற ரத்த வெறி, அந்த வெறியை நீங்க திரும்ப கொண்டு வாங்க, அதை ஞாபகப்படுத்துங்க, அதை மனசுல கொண்டு வந்துட்டு திரும்ப நீங்க சண்டை போடுங்க சின்னையா, அப்புறம் தெரியும் உங்களோட பவர் என்னன்னு அப்படின்னு பெரு சொல்ல நம்ம ஹீரோவும் அங்க சண்டைக்கு போவார் பாருங்க. ஆமா பெரு சொல்றது ரைட்டு தான், நான் அவன் சொல்ற மாதிரி அங்க நான் சண்டை போட்ட வெறிய திரும்ப கொண்டு வந்தேன்னா அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க சண்டை போடும் போது எனக்கு கையில அந்த காலட் இருந்தது, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க டக்குன்னு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகும் பாருங்க. இரு ஒரு சரி, அந்த சேடஸுக்கெல்லாம் உடம்பு கிடையாது இல்ல, அவங்களுக்கு வெறும் ஆஸ்ட்ரல் ஃபார்ம் மட்டும் தானே, அப்படின்னா அவங்கள நான் எனக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெருவை பார்த்தா கூட அவன் இஷ்டத்துக்கு அந்த உருவத்தை மாத்திக்கிறான்ல, அப்படின்னா நானும் எல்லா சேடஸோட உருவத்தை எனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அரைஸ் அப்படி சொல்ல அந்த சேடோ உல்ஃபுல்லாம் எந்திரிச்சு நிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அங்க சண்டைக்கு போக அந்த பீஸ்ட் மோனார்க் ஸ்வாடோ, என்னடா மறுபடியும் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்றியா, எத்தனை தடவைடா என்கிட்ட வந்து சாவ அப்படி சொல்லிட்டு அது வேகமா அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோ டக்குன்னு பேக்ல ஜம்ப் ஆகிட்டு நிப்பாரு பாருங்க. அப்ப அந்த பீஸ்ட் ஸ்வாடு, இருடா முதல்ல உன்னோட சேடோஸ் எல்லாத்தையுமே நான் வெட்டி வீசுறேன் அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெட்ட வருவான் பாருங்க. அந்த உல்ஃப் ஷேடோஸ் மூஞ்சி அப்படி க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா அது அப்படி ஒரு மாதிரி கரைஞ்சு போயிட்டு இருக்குமா, எங்க போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஷேடோ உல்ஃப் அப்படி அவர் கையில இழுத்துட்டு இருப்பாரு. என்னடா பண்றாரு, அதை எதுக்கு அவர் கையில் இழுக்கிறாரு, என்னவா இருக்கும், என்ன செய்ய போறாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த பீஸ்ட் மோனார்க் ஸ்வாடோ அப்படி கத்திட்டு அந்த ஸ்வாட ஓங்கி ஒரு வெட்டுவான் பாருங்க. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ முடிஞ்சாருன்ட்டு அந்த பீஸ்ட் மோனார்க் ஸ்வாட் இருக்கிற அந்த உடம்போ அப்படி சிரிச்சிட்டு இருக்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தா அந்த வாழை ஏதோ தடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்னடா தடுத்துட்டு இருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த உல்ஃப் ஷேடோஸ் அப்படியே இழுத்து அவர் கையில காலட்டா மாட்டிப்பாரு. அதோட அந்த ஸ்டீல் எல்லாருமே கையில செம ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஸ்வாடையே தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவோ, என்னடா நீ இதை நினைச்சு பார்க்கலையா, நான் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவேன் நீ கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டல்ல அப்படின்னு சொல்ல சிஸ்டம் அப்படி காமிக்கும் பாருங்க. ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெவலப் ஆயிருச்சு, நீங்க அந்த ஷேடோ பவரை ரெண்டாவது ஃபார்மை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ கையில காலட்டை மாட்டிட்டு சும்மா கெத்தா நிப்பாரு பாருங்க. அந்த பீஸ்ட் மோனார்க் ஸ்வாட் அப்படி வெட்ட வர நம்ம ஹீரோவோ, டே என்னோட ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்ல யாராலையுமே ஜெயிக்க முடியாதுடா வாடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி கத்திக்கிட்டே குத்துவாரு பாருங்க. அந்த பீஸ்ட் மோனார்க் ஸ்வாடும் அப்படி அட்டாக் பண்றதுக்காக வரும். இங்க பார்த்தா நம்ம பெருவை காட்டுவாங்க. பெரு அப்படி சாக்காய் பார்த்துட்டு இருப்பான். ஆட கடவுளே, எப்படி இது நம்ம சின்னையா இப்படி யூஸ் பண்றாரா, சேடாவை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றதுக்கு இவருக்கு எப்படி தெரிஞ்சது, நம்மளோட வாத்தியாரே எல்லா பவரையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கு முடிஞ்சது, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அவர் எல்லா சடவையும் அவரோட ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணாரு. ஆனா நம்ம சின்னையா இப்பவே இந்த சேடாவை இந்த மாதிரி யூஸ் பண்றாரா,
அப்படின்னு பேரு சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம ஷேடோ மோனார்க்கு ஜின்வுவை காட்டுவாங்க. அவரு கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரி ஷேடோ சூட்டை போட்டிருப்பாரு பாத்தீங்களா, அதை அப்படி காட்டுவாங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஷேடோ மோனார்க்கு ஜின்வுனா ஜின்வு தான் போங்க. அப்புறம் பேரு சொல்லுவான் பாருங்க, என்னோட சின்னையா யாருமே சொல்லி கொடுக்காம அந்த ஷேடோஸ் எல்லாத்தையுமே அவரோட வெப்பனா மாத்தி யூஸ் பண்றாரு. இப்படிலாம் யூஸ் பண்ணணும்னா அவர் எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாரு. இவரோட அப்பா ஷேடோ மோனார்க் ஜின்வு என்னோட வாத்தியாரு 90s கிட்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே நிதானமா கத்துக்கிட்டாரு. ஆனா இவரு 2K கிட்ஸ் மாதிரி எல்லாத்தையுமே டபக்குன்னு கத்துக்கிறாரு. அவரோட உண்மையான சண்டை இனிமேதான் ஆரம்பிக்குது. அவர் யாருன்னு இனிமேதான் காட்ட போறாரு. அவரோட மொத்த ரூலர் அத்தாரிட்டி பவரும் ஷேடோ பவரும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா சண்டை போட போகுது. சின்னையா நீங்க வேற லெவல் சின்னையா அப்படின்னு பேரு சொல்லிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ சும்மா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பான். அவன் கையில கானட்டை பாருங்க, சும்மா பங்கமா இருக்கும். அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிட்டு ரூலர்ஸ் கான்ட பயன்படுத்தி அவன் வெப்பனை அந்த பீஸ்ட் மோனார்க் வெப்பனுக்கு பின்னாடி வரப்பான் பாருங்க. பயங்கர ஸ்பீடா வரும், வந்து டப்புன்னு அடிக்கும் பாருங்க. அவன் எதிர்பார்த்துருக்கே மாட்டான், என்னடா இது அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ மறுபடியும் அவரோட ஷேடோ பவரை யூஸ் பண்ணி ஒரு அடிப்பா இருப்பாருங்க. அவன் திணறுவான், என்னடா அப்படி பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மொறப்பாரு பாருங்க, பயங்கரமா இருக்கும் அந்த சீனு. நம்ம ஹீரோ அந்த காலட்டை வச்சு குத்துல பறந்து போய் விழுவான் பாருங்க. விழுந்த இடத்துல கல்லுலாம் உடஞ்சி சதறும். நம்ம ஹீரோ செம்ம மாசா நின்றுட்டு இருப்பாரு. அங்க விழுந்தவன் மறுபடியும் எந்திரிச்சு கத்துவான் பாருங்க, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு எந்திரிச்சு நிக்க நம்ம ஹீரோ ரூலர் அத்தாரிட்டியை போட்டு அங்க இருக்க வெப்பன் எல்லாத்தையுமே எடுப்பாரு பாருங்க. எடுத்து அவர் ரெண்டு கையிலுமே 2 வெப்பன் வச்சிருப்பாரு. அவர் ரெடியா வேகமா போவார் பாருங்க. அவனும் வேகமா வருவான். மேல இருந்து ரூலர் அத்தாரிட்டி போட்டு நிறைய வெப்பனை வர வச்சிருப்பாரு. அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா போய் அவனோட கைய வெட்டுவாரு பாருங்க. அந்த வெப்பனு தனியா போக அவனோட கையை துண்டா போகும். நம்ம ஹீரோ அவன் கைய வெட்டிட்டு இந்த பக்கம் வந்து போஸ் கொடுப்பாரு பாருங்க. அத பார்க்கும்போது சீசன் 1ல நம்ம ஷேடோ மோனார்க் ஜின்வு 2 கையிலும் டேகரை வச்சுட்டு வெட்டுவாரு பாருங்க. அதே மாதிரி சும்மா மாசா இருக்கும். அந்த போஸ்ல நம்ம ஹீரோ சூகோ நிப்பாரு பாருங்க. நின்னுட்டு சொல்லுவாரு பாருங்க, இது நான் நினைச்ச மாதிரியே ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, இனிமே தாண்டா என் ஆட்டத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாரு பாருங்க. பாக்குறதுக்கே சும்மா மாசா இருக்கும், வேற லெவல்ல இருக்கு இந்த சீனு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட ஷேடோ பவரை எந்தெந்த மாதிரி வித்தியாசமா யூஸ் பண்ண போறாருன்னே தெரியல. போக போக சும்மா பங்கமா இருக்கும். நம்ம ஹீரோ அவரோட பவரான கால்நட்டை கொண்டு வந்துட்டாரு. அந்த கால்நட்டை வச்சு இன்னும் என்னென்ன பண்ண போறாரோ. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸா இங்க நான் ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். சபரிஸ், சுபாஷ் அஸ்வின், மிஸ்டர் கேமிங், அவர் பேரு சிவரக்ஷன், ராஜ் ஃபியூரி, சஞ்சய் எஸ், செரோன் மேக்ஸ், ரேகன் ரவி, மனோஜ், வெங்கடேஸ்வரன் கிருஷ்ணமூர்த்தி, அவர் பேரு வெங்கடேஷ் உசுமாக்கி, மகாராஜா, சேகர் கே, அனிமி வேர்ல்டு தமிழ், சஞ்சய் வி உதயா, யூசுப், சங்கீதா, அவர் பேர் ஜோஸ்வா, தருண், சிவராஜ், அவர் பேர் முருகேஷ், வெற்றிகரன், பிரமோத் ஆர், முகமது ஷாரிஃப், முகமது நவாஃப், அபினேஷ் பவித்ரா யோகேஷ், ரக்ஷன், தருண் விஜய், தனுஷ் ஜி, யோகேஷ் ராகவ், நிதிஷ் குமார், விபின் கெவின், கோகுல், எடிட்டர் ஏவி, சிவபெருமான் கே, பிரியாமணி சுக்லா, முருகேஷ், ஃபாசில், அவர் பேர் சக்கீர், நஹீப் ஜசீம், முகேஷ். இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். யாருமே கோச்சுக்கிடாதீங்க.